நாட்களின் தலைவன் ஜும்மாவுடைய நாள், கறிகளின் தலைவன் இறைச்சி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் கூடுதலான மக்கள் வெள்ளிக்கிழமையில இறைச்சி சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. மீன் சாப்பிடுறது ஹராம் இல்லை, வெள்ளிக்கிழமை மீனும் சாப்பிடலாம், இறாலும் சாப்பிடலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக 99% இறைச்சி தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். மாட்டு இறைச்சி சாப்பிடல, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையிலே சாப்பிட்டு இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எங்களுடைய ஆன்மீகத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல இபாதத்துக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த இபாதத்துக்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய ஆன்மா பலமடையும், ஆத்மீகம் பெருகும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதுல வெள்ளிக்கிழமையில நாங்கள் ஜும்மாவுக்கு வருவதற்கு முன் குளிக்கணும். முழுக்காளிகள் கட்டாயம் குளிச்சுட்டான் வரணும். முழுக்கில்ல என்றாலும் கூட வெள்ளிக்கிழமைகளிலே குளிப்பது சுன்னத்து. பாத்ரூமுக்குள்ள போய் ஷவரை திறந்து போட்டு சும்மா குளிச்சா சுன்னத்து உண்டாகாது, அந்த நன்மை கிடைக்காது. நீங்க அந்த ஷவரை திறந்துட்டு நிக்கும் போதோ அல்லது கோப்பையால் அள்ளி தலையிலே நீரை கொட்டும் போதோ ஊட்டும் போதோ வெள்ளிக்கிழமையின் சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன் என்று நீயத்து வச்சு குளிச்சிங்க, வெள்ளிக்கிழமை குளிச்ச நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால ஆத்மீக பலம் ஏற்படும். குளித்தாச்சு, உங்களிடத்துல என்ன மனம் இருக்கிறதோ அந்த மனமை நீங்க போட்டுக்கொள்ளும். என்ன மனம் இருந்தாலும் சரிதான். அத்தர் இருந்தா அத்தரை பூசிங்க, குளோன் இருந்தா குளோன் ஆடிங்க, ஏதாவது மனத்தை பூசிக்கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. மனத்தை பூசுவதன் மூலம், மனத்தை அடிக்கடி பாவிப்பதன் மூலம் ஆன்மீகம் பலப்படுகிறது என்று ஆரிஃபீன்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹதீதுகளும் சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கின்றன. மனத்தை பூசியாச்சு, உங்களிடத்திலே இருக்கின்ற உடைகளில் மிக நல்லதை, மிக அழகானதை, மிக புரியதை நீங்கள் ஜும்மாவுக்காக உடுத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகள் ஜும்மாவிலே கலந்து கொள்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதை நாங்க காண முடியாது. ஆன்மீக கண் பார்வை கூர்மையானவனால் மலக்குகளை பார்க்க முடியும். வெளிக்கண் எவ்வளவுதான் கூர்மையாக இருந்தாலும் மலக்குகளை வெளிக்கண்ணால் காண முடியாது. அந்த ஆன்மீக பலம் பெற்ற ஒருவன் வெளிக்கண்ணாலும் மலக்குகளை காணலாம். நாங்க எல்லாம் மனம் பூசி குளிச்சு நல்ல உடை அணிந்து ஜும்மாவுக்கு வருகிறோமே, ஜும்மாவுக்கு வாரத்துல எந்த நேரத்துக்கு வரணும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் மலக்குகள், குறிப்பிட்ட சில மலக்குகள் பள்ளிவாசல் கேட்டிலே நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு 4 கேட்டுண்டா 4 கேட்லையும் மலக்குகள் நிற்பாங்க. 2 கேட்டுண்டா 2 கேட்லையும் அந்த வாசல்லையும் மலக்குகள் நிற்பார்கள். 6 முதலாவது வாரா, அதுல பேரு, அட்ரஸ், விலாசம், ஐடி கார்டு நம்பர் எல்லாரும் எழுதிடுவார். 2வது யார் வருகிறாரு, அவருடைய பேரு, அட்ரஸ், ஐடி கார்டு நம்பர் எல்லாம் எழுதுவார். 3வது ஆள், 4வது ஆள் என்று எழுதி கொண்டே இருப்பார்கள். நீங்க கேட்கவானாதே, மலக்குக்கு நம்ம ஐடி கார்டு நம்பர் எப்படி தெரியும் என்று கேட்கவானா. கேட்டால் அது செல்லலாம். மலக்குக்கு உங்களோட பொக்கெட் இருக்கிற சாமானும் தெரியும், அதுல இருக்கிற எண்ணும் தெரியும், எவ்வளவு காசு இருக்கு பொக்கெட்டுக்குள்ளேங்கிறதும் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், சொல்லிக் கொடுக்கிறான், எழுதி கொண்டே இருப்பார்கள். ஆக முதல்ல ஒருவர் வந்தாராம் என்றா, ஒரு ஒட்டகையை அறுத்து ஹதியா கொடுத்த சவாபை முதல்ல வாரால் பெறுகிறார். 4 வாசலாலையும் 10 பேர் வாராங்க, அல்லது 50 பேர் வாராக, அல்லது 100 பேர் வாருகிறார்கள் என்றால் ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்த சவாபு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். 2வது டைமுக்கு வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டை அறுத்து ஹதியா கொடுத்த சவாபு கிடைக்கும். 3வது வரக்கூடியவருக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்த சவாபு கிடைக்கும். 4வது நேரத்தில் வரக்கூடியவருக்கு கோழியை அறுத்து ஹதியா கொடுத்த சவாபு கிடைக்கும். 5வது நேரத்தில் வரக்கூடியவர் ஒரு கோழி முட்டையை யாருக்காவது ஹதியா செய்த சவாபு அவருக்கு கிடைக்கும்.
இமாம் அந்த ரூமுக்குள்ள இருந்து கொத்துபா ஓதுறதுக்கு கண்டு ரூம்ல இருந்து வெளியானால் மலக்குகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்களே 7 புத்தகம். அந்த புத்தகத்தை அவர்கள் சுருட்டி வைத்து விட்டு இந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக வந்து அமர்ந்து விடுவார்களாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். புகாரியிலையும் வருகிறது, முஸ்லிமிலையும் வருகிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள்.